சாந்தி. இன்னைக்கு பாபாவோட வரங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுக்கு அமைதியாக நம்ம ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு அமர்ந்துட்டு தன்னை ஆத்மான்னு நல்லபடியாக உணரணும். நான் ஒரு ஆத்மா, இரு புருவங்களுக்கு நடுவில், பிரெயினுக்கு நடுவில் நட்சத்திரமாக ஜொலிக்கிறேன். நல்லபடியாக அனுபவம் செஞ்சுட்டு சூட்சம வதனத்தில் நம்ம பாப் தாதா சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் இணைஞ்சு இருக்கக்கூடிய சுரூபம். அவங்களோட கை நம்ம தலை மேலே இருக்குது. இன்றைக்கி பாபாவோட வரம் என்னன்னா, இறுதி தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய சக்திசாலியாக ஆகுக. அதாவது பாபா சொல்கிறாங்க, குழந்தை எப்படி இந்த நிகழ்கால சமயத்தின் அனுசாரம் சரீரத்திற்காக அனைத்து வியாதிகளுக்குமான மருந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், அதை சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்குவதற்காக ஆன்மீக எக்ஸசைஸ் பயிற்சி தேவைப்படுது. நாலா புறங்களிலும் எவ்வளவுதான் குழப்பமான சூழல்கள் இருக்கட்டுமே, ஆனால் சப்தத்தில் இருந்தாலும், எவ்வளவுதான் சத்தமான ஒரு சூழலாக இருந்தாலும் சப்தத்தை கடந்த ஸ்திதியின் பயிற்சி நீங்கள் செய்யணும். மனசை நீங்கள் எங்கே மற்றும் எவ்வளவு நேரம் நிலைச்சி இருக்க செய்ய விரும்புகிறீங்களோ அவ்வளவு நேரம் அங்கே நிலைக்க செய்யணும். அப்போதான் சக்திசாலி ஆகி இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். அதனால் இப்போது நம்ம சூட்சம வதனத்திலிருந்து இப்போது பரந்தாமம் செல்வோம். பரந்தாமத்தில் பரம்பிதா பரமாத்மா ஒளி ரூபமாக, நட்சத்திரமாக, ஒரு மின்னும் வைரமாக, பிரகாசமாக ஜொலிக்கிறாரு. அவர் அருகாமையிலேயே நம்ம இருக்கோம். அவரிடமிருந்து சக்திகள் ஆத்மாவாகிய நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. இதை நாள் ஃபுல்லாக எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கணும். ஓம் சாந்தி.